செங்கோட்டையன் வந்த பிறகு திமுக குறிப்பா அமைச்சர் ரகுபதி அவர்கள் கூட இவர் பாஜகவுடைய ஸ்லீப்பர் செல் தான் அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சாங்க. இது தெரிவிக்கக்கூடிய கருத்துக்கள் நாம சிந்திக்க வேண்டிய கருத்துக்கள் தான். என்ன காரணம் அப்படின்னா, ஏற்கனவே செங்கோட்டையன் அவர்களே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க. பாஜக சொல்லித்தான் நான் இங்க செய்தேன். அப்ப இந்த விஷயத்தை மட்டும் தாவேக்கால இணைந்ததை மட்டும் நீங்க தன்னிச்சையாக முடிவெடுத்தீங்களா, இல்ல பாஜக சொல்லி நீங்க இணைஞ்சீங்களா? செங்கோட்டையன் அவர்களுடைய அனுபவத்துக்கு, சீனியாரிட்டிக்கு, அரசியல் களத்துல 50 ஆண்டு காலத்துக்கு மேல பயணித்ததுக்கு கொடுக்கப்பட்டாலும், ஆனா இது சாதாரண பதவி கிடையாது, மிக முக்கியமான பதவி. இப்ப பாத்தீங்கன்னா அந்த நிகழ்ச்சியில புஷி ஆனந்த் அவர்கள் கூட ஓரங்கட்டப்பட்ட நிலையில தான் இருந்துட்டு இருந்தாங்க. வீடியோக்கள் விஜய் அவர்களோட நின்று எடுக்கும் போது, போட்டோக்கள் எடுக்கும் போது அங்க ஆதவ் அர்ஜுனா இருக்காங்க, சிடிஆர் நிர்மல்குமார் இருக்காங்க, பட் செங்கோட்டையன் இருக்காங்க. ஆனா புஷி ஆனந்த காரணம் கொஞ்சம் ஓரங்கட்டிய நிலையில தான் இருக்காங்க. நாளைக்கு பாத்தீங்கன்னா பல்வேறு கட்சிகள்ல இருந்து பல்வேறு முக்கியமான ஒரு அனுபவம் வாய்ந்த அரசியல்வாதிகள் உள்ள வர்றாங்க அப்படின்னா, ஒன்றன் பின் ஒன்றாக மற்ற நாமளும் ஓரங்கட்டப்படுவோம், நம்மளையும் ஓரங்கட்டுவாங்க. ஒரு மாவட்டம் எடுத்துக்கோமே, ஒரு மாவட்டத்தில் ஒரு சட்டமன்ற தொகுதியில் அங்க வெயிட்டா இருக்கக்கூடிய ஒரு ஏற்கனவே பலமுறை நின்று வெற்றி பெற்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தாவேக்கால இணைகிறாங்க அப்படின்னா, அந்த மாவட்டத்தில் ஏற்கனவே மாவட்ட செயலாளராக இருந்த தாவேக்காவினருக்கு 2026 சீட் கிடைக்காது, அது அவருக்கு தான் போகுங்கிறது உறுதி செய்யப்படும். அப்போ நீண்ட காலமாக விஜய் அவர்கள் பின்னாடி பயணித்தார். ரசிகர்களுக்கு பெரிய ஒரு ஷாக், அதிர்ச்சி. இப்போ அதிமுகவுடைய கொள்கை என்ன, தாவேக்காவுடைய கொள்கை என்ன? அப்ப அதிமுகவுடைய கொள்கைகளை தான் நீங்க 50 ஆண்டு காலம் ஃபாலோ பண்ணி வந்தீங்க. இப்போ அதை பிரேக் பண்ணிட்டு தானே வர்றீங்க. அப்போ பாத்தீங்கன்னா விஷம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு பாட்டில் குடிச்சாலும் விஷம் தான், ஒரு டிராப் குடிச்சாலும் அது விஷம் தான். அப்போ செங்கோட்டையனை பொறுத்தவரை நீங்களும் கட்சி தாவிட்டீங்க. 50 ஆண்டு காலம் தாவல்ல, இப்ப தாவிட்டீங்க, இப்ப ஜம்ப் பண்ணிட்டீங்க. டெல்லி பாஜக ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கிறது நீங்க பண்றீங்க, அதை பண்ணி முடிக்கலன்னா அசைன்மெண்ட் கொடுத்த கட்சியில போய் ஜாயிண்ட் ஆயிருந்தா கூட பரவாயில்ல. நீங்க ஏற்கனவே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தீங்க, அவங்க ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தாங்க, முடியல, சோ நான் அந்த கட்சியிலே பண்ணிக்கிறேன் அப்படின்னு. அப்ப செங்கோட்டையன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய பல்வேறு கட்சியில ஜம்ப் பண்ணி வந்திருக்காங்க, நான் பெரிய அளவுல ஜம்ப் பண்ணல, சோ அதிமுக டைரக்டா வந்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய செங்கோட்டையன் அவர்கள் நாளைக்கு பாஜக ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தா தாவேக்காவில் இருந்துகிட்டே செய்ய மாட்டார் அப்படிங்கறத எப்படி நாம பார்க்க முடியும்? செங்கோட்டையன் எதுக்காக வந்தாங்க, எப்படி செயல்படுறாங்க, இது போன்ற விஷயங்கள்ல அலர்ட்டா இருக்கானு. அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலுக்காக பத்திரிகையாளர் தாய்மனசு சிவா அவர்கள் இணைந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் வினோத். சார், செங்கோட்டையன் அவர்களை பிஜேபியோட ஸ்லீப்பர் செல் தான் அப்படின்னு சொல்லிட்டு திமுக மற்ற கட்சிகள்லாம் ஒரு குற்றச்சாட்டுறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? செங்கோட்டையன் அவர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ தாவேக்காவில் நிர்வாக குழுவுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற ஒரு பதவி கொடுக்கப்பட்டாலும், செங்கோட்டையன் அவர்களுடைய கடந்த கால விஷயங்கள், கடந்த கால அவருடைய அரசியல் செயல்பாடுகள் நம்ம பார்க்க வேண்டியது மிக முக்கியமானதான். இப்போ அதிமுகவில் இருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் செங்கோட்டையன் அவர்களுக்கும் இடையில ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கிரியேட் ஆகி அவர் கொஞ்சம் கொஞ்சமாக ஓரங்கட்டப்படும் போது, அப்போ இடைப்பட்ட நேரத்தில் டெல்லி போய் முக்கியமான தலைவர்களை, நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்திச்சுட்டு வந்தாங்க, அமித்ஷா அவர்களை சந்திச்சாங்க அப்படிங்கிற செய்திகள் எல்லாமே நாம பார்த்தோம். இங்க வந்த பிறகு கட்சியிலிருந்து முழுவதுமாக நீக்கப்பட்ட பிறகு செய்தியாளர்கள் மட்டத்தில் பேசும்போது கூட என்ன கருத்துக்களை முன் வச்சாங்க அப்படின்னா, டெல்லி பாஜக தலைவர்கள், அதாவது அமித்ஷா உள்ளிட்ட டெல்லி பாஜக தலைவர்கள் என்கிட்ட சொன்னதன் அடிப்படையில் தான் ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்குவதற்கான வேலைகளில் ஈடுபட்டேன். இந்த ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்க வேண்டிய கடமை, அதே மாதிரி அந்த எண்ணம் ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்களிடத்திலுமே இருக்கிறது. அதைத்தான் நான் முன் வச்சேன், அதற்கான வேலையில் தான் ஈடுபட்டேன் அப்படிங்கிற கருத்துக்களை தான் முன் வச்சாங்க. இப்படி அதிமுகவை ஒருங்கிணைப்பதற்கான வேலைகளில் ஈடுபட்ட செங்கோட்டையன், பாஜக சொல்லி ஈடுபட்ட செங்கோட்டையன் இப்போ அந்த முயற்சியை தூக்கி எறிஞ்சிட்டு பாஜக கொடுத்த அசைன்மெண்ட்டையும் நிறைவேற்றாம இப்போ தாவேக்காவில் ஒரு முக்கியமான பொறுப்புக்கு, அதாவது எடுத்துக்கிட்டீங்கன்னா தாவேக்காவுடைய தலைவர் விஜய் அவர்களுக்கு அடுத்த நிலையில அடுத்த தலைவர் அப்படின்னா இப்போ தாவேக்காவில் செங்கோட்டையன் அவர்கள் தான். ஏன் பாத்தீங்கன்னா இந்த தலைவரை விட மேல ஒரு படி நிர்வாக குழுவுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன். புஷி ஆனந்த் அவர்கள் கூட இந்த நிர்வாக குழுவுல ஒரு மெம்பரா தான் இருக்காங்க. 28 பேர் இருக்காங்க நிர்வாக குழுவுல, அதுல ஒரு மெம்பரா தான் இருக்காங்க. அப்போ இந்த நிர்வாக குழுவை ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய செங்கோட்டையன், அப்போ புஷி ஆனந்த் அவர்கள் கூட செங்கோட்டையன் சொல் கேட்டு தான் செயல்படணும், கட்சியுடைய பொதுச் செயலாளர் கூட. அப்போ பாத்தீங்கன்னா விஜய்க்கு அடுத்த இடம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ பாத்தீங்கன்னா இதுல கவனிக்கப்பட வேண்டிய விஷயம், எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் தங்களுடைய கட்சியில் ஒருவரை இணைத்துக் கொள்வதற்கு தயக்கம் காட்ட மாட்டாங்க. ஆனா பதவிகள் கொடுக்கும் போது இவருக்கு எந்த பதவி கொடுக்கலாம், இந்த பதவி சரியானதாக இருக்குமா அப்படின்னு சொல்லி பல்வேறு கோணங்கள்ல
அலசி ஆராய்ஞ்சு தான் ஒரு ஆளுக்கு பதவி கொடுப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அந்த பதவியில உட்காரக்கூடிய நபர் கட்சியை சிதைத்து விடக்கூடாது. ஏன்னா அவர் எப்படிப்பட்ட நபர் அப்படிங்கிறது தெரியாத ஒரு சூழல் இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் வந்த பிறகு திமுகவில் குறிப்பா அமைச்சர் ரகுபதி அவர்கள் கூட இவர் பாஜகவுடைய ஸ்லீப்பர் செல் தான் அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சாங்க. இது தெரிவிக்கக்கூடிய கருத்துக்கள் நாம சிந்திக்க வேண்டிய கருத்துக்கள் தான். என்ன காரணம் அப்படின்னா, ஏற்கனவே செங்கோட்டையன் அவர்களே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க. பாஜக சொல்லித்தான் நான் இங்க செய்தேன். அப்ப இந்த விஷயத்தை மட்டும் தாவேக்கால இணைந்ததை மட்டும் நீங்க தன்னிச்சையாக முடிவெடுத்தீங்களா, இல்ல பாஜக சொல்லி நீங்க இணைஞ்சீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி மிக முக்கியமான கேள்வி. விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் வந்த உடனே தனக்கு அடுத்த நிலையில ஒரு பதவியை தூக்கி கொடுக்குறாங்க. செங்கோட்டையன் அவருடைய அனுபவத்துக்கு, சீனியாரிட்டிக்கு, அரசியல் களத்துல 50 ஆண்டு காலத்துக்கு மேல பயணித்ததுக்கு கொடுக்கப்பட்டாலும், ஆனா இது சாதாரண பதவி கிடையாது, மிக முக்கியமான பதவி. இப்ப பாத்தீங்கன்னா அந்த நிகழ்ச்சியில புஷி ஆனந்த் அவர்களோட ஓரங்கட்டப்பட்ட நிலையில தான் இருந்துட்டு இருந்தாங்க. வீடியோக்கள் விஜய் அவர்களோட நின்று எடுக்கும்போது, போட்டோக்கள் எடுக்கும்போது அங்க ஆதவ் அர்ஜுனா இருக்காங்க, சிடிஆர் நிர்மல்குமார் இருக்காங்க, பட் செங்கோட்டையன் இருக்காங்க. ஆனா புஷி ஆனந்த காரணம் கொஞ்சம் ஓரங்கட்டிய நிலையில தான் இருக்காங்க. இது கூட தாவேக்காவுல பெரிய சலசலப்பை உருவாக்கிச்சு. நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் அவர்கள் சொல் கேட்டுதான் புஷி ஆனந்த் அவர்கள் செயல்படணும்ன்றதை நீங்க சொல்றீங்க. அப்போ தமிழக வெற்றி கழகத்துல இனிமேட்டு சலசலப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குல்ல? அதுதான் சொல்ல வந்தேன். இப்போ பாத்தீங்கன்னா புஷி ஆனந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டாலும், அதாவது ஒற்றுமையில பேசுறாங்க, ரசிகர்களை தாவேகா தொண்டர்களை அவர் மதிக்க மாட்டேங்கிறார் அப்படின்னு பேசப்பட்டாலும், அந்த தாவேகா தொண்டர்கள் ரசிகர்கள் பட்டாலும் தான் அதை கட்டுக்கோப்போடு ஒரு கட்டமைத்து எடுத்து செல்லக்கூடிய பணியில திறம்பட செயல்பட்டு இருக்காங்க புஷி ஆனந்த் அவர்கள். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா காலங்காலமாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னா ஒரு கட்டமைப்போடு உருவாக்கப்பட்ட கட்சி அப்படின்னு சொல்லலாம். விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் இப்பதான் முதல் படி, 2வது படின்னு ஒவ்வொரு ஸ்டெப்பா கால் எடுத்து வைக்கிறாங்க. அப்போ இந்த ரசிகர்களை பக்குவப்பட்ட நிலைக்கு மாற்றுவதற்கு ஒரு காலம் ஏற்படும். ஒரு காலம் குறிப்பிட்ட காலம் ஏற்பட்டால் இருந்தா தான் அவங்க பக்குவப்பட்ட நிலைக்கு மாற்ற முடியும். அந்த பணிகள்ல புஷி ஆனந்த் திறம்பட செயல்பட்டு இருக்காங்க. அதாவது கரூர்ல ஒரு இன்சிடென்ட் வந்தது, அதன் பிறகு பாத்தீங்கன்னா இதையும் ஒரு பாடமாக எடுத்து அதன் பிறகு ரசிகர்களை ஒரு நிகழ்ச்சியில எப்படி கலந்துக்கணும், எப்படி அத்துமீறி செயல்படாமல் ஒரு கட்டுக்கோப்போடு செயல்படணும் அப்படிங்கிற விஷயத்துல புஷி ஆனந்த் அவர்கள் சிறப்பாக திறம்பட செயல்பட்டு இருக்காங்க. அப்போ இப்படி செயல்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில ஒரு மாற்று கட்சியிலிருந்து வரக்கூடிய ஒரு நபருக்கு தனக்கு அடுத்த நிலையில ஒரு பதவி கொடுக்குறாங்க அப்படின்னா, இது புஷி ஆனந்த் அவர்களை மட்டுமல்ல, அந்த கட்சியில மற்ற பதவிகளில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரு பெரிய அதிர்ச்சியை தான் உருவாக்கும். காரணம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு செங்கோட்டையர், நாளைக்கு பாத்தீங்கன்னா பல்வேறு கட்சிகள்ல இருந்து பல்வேறு முக்கியமான ஒரு அனுபவம் வாய்ந்த அரசியல்வாதிகள் உள்ள வர்றாங்க அப்படின்னா, ஒன்றன் பின் ஒன்றாக மற்ற நாமளும் ஓரங்கட்டப்படுவோம், நம்மளையும் ஓரங்கட்டுவாங்க. ஒரு மாவட்டம் எடுத்துக்கோமே, ஒரு மாவட்டத்தில் ஒரு சட்டமன்ற தொகுதியில் அங்க வெயிட்டா இருக்கக்கூடிய ஒரு ஏற்கனவே பலமுறை நின்று வெற்றி பெற்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தாவேக்கால இணைகிறாங்க அப்படின்னா, அந்த மாவட்டத்தில் ஏற்கனவே மாவட்ட செயலாளராக இருந்த தாவேக்காவினருக்கு 2026 சீட் கிடைக்காது, அது அவருக்கு தான் போகுங்கிறது உறுதி செய்யப்படும். அப்போ நீண்ட காலமாக விஜய் அவர்கள் பின்னாடி பயணித்த ரசிகர்களுக்கு பெரிய ஒரு ஷாக், அதிர்ச்சி. இது ஒரு சிந்திக்க வேண்டிய ஒரு நிலையை உருவாக்கும். என்னதான் நாம பயணிச்சாலும் நமக்கு கிடைக்காது, மாற்று கட்சியில இருந்து வருவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும். அதைத்தான் இப்ப செங்கோட்டையன் அவருடைய வருகை அங்க உணர்த்திக்கிட்டு இருக்கு. நீங்க மாற்று கட்சின்னு சொல்லும் போது எனக்கு ஒரு கேள்வி ஒன்று ஞாபகத்து வருது சார். என்னன்னா 27ஆம் தேதி செங்கோட்டையன் இணைந்ததுக்கு அப்புறம் ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாரு. அதுல பாத்தீங்கன்னா ஒரு செய்தியாளர் கேள்வி கேட்கிறாரு. அதற்கு செங்கோட்டையன் என்ன பதில் சொல்றாருன்னா, மற்ற கட்சியில இருந்து நான் மாறி மாறி வந்தவன் கிடையாது அப்படின்ற கருத்துக்களை செங்கோட்டையன் முன்வைக்கிறாரு. அப்போ ஆதவ் அர்ஜுனா விசிகால இருந்து வெளில வந்தவர், சிடி நிர்மல்குமார் பிஜேபியில இருந்து வந்தவர். இதை வைத்து மறைமுகமா இப்பவே தாக்க ஆரம்பிச்சிட்டா நம்ம எடுத்துக்கலாமா? கண்டிப்பா. என்ன காரணம் அப்படின்னா, இப்போ நான் ஏற்கனவே சொன்னதுதான், புஷி ஆனந்த் அவர்கள் ஓரம் கட்டப்பட்டு இருக்காங்க. ஏன்னா கடந்த காலத்துல புஷி ஆனந்த் அவருடைய எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, காங்கிரஸ் கட்சி மூலமாக பாண்டிச்சேரியில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் புஷி ஆனந்த். இதே போல ஒரு மாற்று கட்சிகள், நான் பல கட்சிகள்ல இருந்து வந்தவன் கிடையாது அப்படின்னா, அப்போ பல கட்சிகள்ல இருந்து வந்தவன் கிடையாது அப்படின்னு சொல்றதை வச்சு பார்க்கும்போது அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மாற்று கட்சியில இருந்து வந்தாங்க அப்படின்னா, அதாவது பாத்தீங்கன்னா என்னதான் இருந்தாலும் அரசியல் களத்துல பயணிக்கக்கூடியவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்சி தாவினாலும் அது கட்சி தாவலாம். இப்போ அதிமுகவுடைய கொள்கை என்ன, தாவேக்காவுடைய கொள்கை என்ன? அப்ப அதிமுகவுடைய கொள்கைகளை தான் நீங்க 50 ஆண்டு காலம் ஃபாலோ பண்ணி வந்தீங்க. இப்போ அதை பிரேக் பண்ணிட்டு தானே வர்றீங்க. அப்போ பாத்தீங்கன்னா விஷம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு பாட்டில் குடிச்சாலும் விஷம் தான், ஒரு டிராப் குடிச்சாலும் அது விஷம் தான். அப்ப நான் இல்ல கொஞ்சம் தான் குடிச்சேன், அதாவது நான் திருடன் தான், பட் ஆனா நான் ஒரு சின்ன பொருளை தான் நான் திருடினேன், ஒரு 50,000 ரூபாய் பொருளை தான் திருடினேன், ஒரு 50 கோடிக்கான வேல்யூ ஆன இதை திருடல அப்படின்னு சொல்றது நம்ம ஏத்துக்க முடியாது. நீங்க திருடன், அதாவது 10 ரூபா பொருளை திருடினாலும் திருடன் தான், 10 கோடிக்கு 100 கோடிக்கான பொருளை திருடினாலும் திருடன் தான், திருடனாகத்தான் பார்க்கப்படும். அதாவது அவர் திருடின இதை வச்சு வேல்யூவை வச்சு கால்குலேட் பண்றது, 1000 கோடி திருடினா தான் அவன் திருடன், இவர் நேர்மையான திருடன், ஏன்னா இவர் சிம்பிளா தான் திருடி இருக்காரு அப்படிங்கிறதுலாம் கிடையாது. அப்போ செங்கோட்டையனை பொறுத்தவரை நீங்களும் கட்சி தாவிட்டீங்க.
50 ஆண்டு காலம் தாவல்ல, இப்ப தாவிட்டீங்க, இப்ப ஜம்ப் பண்ணிட்டீங்க. நீங்க சொன்னது போல அதிமுக ஒருங்கிணைக்கக்கூடிய பணிகள்ல இருந்து பின்வாங்கிட்டீங்க. பாஜக கொடுத்த அசைன்மெண்ட்டையும் செய்து முடிக்கல. அப்போ ஒரு கட்சி டெல்லி பாஜக ஒரு அசைன்மெண்ட்டை கொடுக்கறது நீங்க பண்றீங்க, அதை பண்ணி முடிக்கலன்னா அசைன்மெண்ட் கொடுத்த கட்சியில போய் ஜாயிண்ட் ஆயிருந்தா கூட பரவாயில்ல. நீங்க ஏற்கனவே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தீங்க, அவங்க ஒரு அசைன்மெண்ட்டை கொடுத்தாங்க, முடியல, சோ நான் அந்த கட்சியிலே பண்ணிக்கிறேன் அப்படின்னு. அப்ப செங்கோட்டையன் அவர்களை பொறுத்த வரைக்கும் கட்சி அவர் அதிமுகல இருந்து தாவேகாவுக்கு தாவினாலும் பாஜக கொடுத்த அசைன்மெண்ட் பண்ணிருக்காரு அப்படின்னா அங்க அதிமுகவுடைய கொள்கைக்கு முரண்பட்ட நிலையில தான் அங்கேயும் இருந்திருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா இதை செங்கோட்டையன் சொல்வது ஒரு சரியான விதத்துல இருக்காது. அப்ப இந்த இடத்துல சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்போது நீங்க சொன்னது போலதான். அப்போ அவங்க ஏற்கனவே இருக்கக்கூடியவங்க பல்வேறு கட்சியில ஜம்ப் பண்ணி வந்திருக்காங்க, நான் பெரிய அளவுல ஜம்ப் பண்ணல, சோ அதிமுக டைரக்டா வந்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய செங்கோட்டையன் அவர்கள் நாளைக்கு பாஜக ஒரு அசைன்மெண்ட்டை கொடுத்தா தாவேக்காவில் இருந்துகிட்டே செய்ய மாட்டார் அப்படிங்கறத எப்படி நாம பார்க்க முடியும்? கொடுக்கக்கூடிய அசைன்மெண்ட்டை செய்யக்கூடிய நிலையில தான் இருப்பாங்க. அப்போ திமுக சொல்றது உண்மைன்னு தெளிவு வருதா சார், இவரு தான் ஸ்லீப்பர் செல் அப்படின்னு? அதாவது திமுக சொல்லக்கூடிய விஷயத்தை பொறுத்த வரைக்கும், செங்கோட்டையன் அவர்கள் ஸ்லீப்பர் செல் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள கூடாது. செங்கோட்டையனை வாட்ச் பண்ணணும், செங்கோட்டையன் எதுக்காக வந்தாங்க, எப்படி செயல்படுறாங்க, இது போன்ற விஷயங்கள்ல அலர்ட்டா இருக்கணும். அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த ஏற்கனவே சொன்னது போலதான் செங்கோட்டையன் அவர்களுக்கு இப்போ கொடுக்கப்பட்ட பதவி அப்படிங்கிறது மிக முக்கியமான செங்கோட்டையனுக்கு முக்கியமான பதவி அப்படிங்கிற கடந்து தாவேகாவை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான பதவி. அந்த பதவி மிஸ்யூஸ் செய்யப்பட்டுச்சு அப்படின்னா தாவேகாவுடைய பாதையே மிகப்பெரிய கரடு முரடான பாதையா மாறிடும். ஏன்னா இப்பதான் பிள்ளையார் சொல்லி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதாவது 2024 நாங்க வெற்றி பெறுவோம்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சு இப்பதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நகர்ந்துட்டு இருக்காங்க. இப்படியான சூழ்நிலையிலேயே பெரிய ஒரு பாறாங்கல் ஆப்போசிட்ல இருந்துச்சுன்னா அதை கடந்து செல்ல முடியாது. ஏதோ சிறிய முள் இருக்கிறது, கரடு முரடான சிறிய கல்கள் இருக்குது அப்படின்னா கூட கஷ்டப்பட்டு கடந்து சென்றலாம். ஆனா பெரிய ஒரு பாறாங்கல் போகக்கூடிய செல்லக்கூடிய திசையில இருக்கிறது அப்படின்னா அதுல போய் முட்டி மோதி ரத்தம் கீழே தரையில தான் விழ வேண்டிய ஒரு சூழல் உருவாகும். இதுதான் தாவேகாவுக்கு இருக்கக்கூடிய இப்ப இருக்கக்கூடிய பெரிய ஆபத்து. அந்த ஆபத்து செங்கோட்டையன் மூலமாக அங்கு உருவாக போகிறதா அப்படிங்கிறதா மிக முக்கியமான கேள்வியா இப்போ இருந்துட்டு இருக்கு. எங்களோட இணைந்து பல்வேறு தகவலை பயந்ததற்கு மிக்க நன்றி சார். நன்றி வினோத்.